Hello friends, welcome to my channel. This video sponsored by BuyMote. BuyMoteங்கிறது என்னன்னா ஒரு அமேசிங்கான ஷாப்பிங் ஆப். மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்மோட நம்ம BuyMoteை கம்பேர் பண்ணையில் BuyMoteல ப்ராடக்டோட ப்ரைஸ் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது அண்ட் ப்ராடக்டோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் BuyMoteோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மற்ற ஸ்வீட் ஐட்டம் எல்லாம் நினச்சா ட்ரை பண்ணிடலாம். ஆனால் இந்த ஸ்வீட் ஐட்டம் கிடைச்சா மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். சீம்பால் ரெசிபி தாங்க சொல்கிறேன். ரொம்பவும் ஈஸியான மெத்தடில் சீம்பால் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்ச சீம்பாலை ஊற்றிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு 3 கப் சீம்பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் அதிகமாக ஆட் பண்ணிக்குவீங்க, ஒரு சில பேர் கம்மியாக ஆட் பண்ணிக்குவீங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். சுகர் நல்லா கரைகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சுக்கு நல்லா தட்டி ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஏலக்காய், நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மிளகு ஆட் பண்ணிடுங்க. 3ஐயும் நல்லா பொடியாக அடித்து எடுத்துருங்க. சுக்கு இருக்கிறனால அதில் திருளாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு நாம் அடித்து வச்சதை சீம்பாலில் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்படி வடிகட்டி அந்த சுக்கோட திருளாலாம் இருக்கும்ல, ஏலக்காய், அதெல்லாம் தேவையில்லைன்னா இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பில் நம்ம செஞ்சு வச்ச சீம்பாலை ஊற்றி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு வெயிட் மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷத்தில் சீம்பால் அருமையாக ரெடி ஆகிடுங்க. லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சீம்பால் சிம்பிளான முறையில் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.